என்னம்மா ஸ்வாதி, குளிச்சுட்டு வந்துட்டியா இவ்வளோ காலையில்? ஆமாங்கத்த, நான் எப்பயுமே சீக்கிரமாக ஏந்துப்பேன். நான் இன்னைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்படித்தான் இருக்குது இந்த புடவை? நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா இந்த புடவை. சரிங்கத்த, ரொம்ப சந்தோஷம். நான் அவருக்கு காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு போகிறேன். சரிம்மா. வா ராஜேஸ்வரி, வீட்டுக்கு வாம்மா, உள்ளே வா. வந்துட்டேன், உள்ளே தான் வரேன். ஓ, இது உங்கள் மருமகளா? கல்யாணத்தப்போ பார்த்தது, இப்போ தான் பார்க்குறேன். என்ன லட்சணமாக இருக்குது உங்கள் மருமக. அத்தை அத்தை, உங்கள் 2 பேருக்கும் நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க அத்தை. சரிம்மா. என்ன சிவகாமி, உன் மருமக ஊருக்கு வந்துட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னியா? நீ சொன்னா தானே நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருந்தீன்னா அவங்க இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டாங்களே. நீ ஏன் சொல்லவே இல்லை? நான் எங்கடி வர சொன்னேன் ராஜேஸ்வரி, அவங்களே தாண்டி வந்துட்டாங்க. நான் ஏதோ ஃபோன் பண்ணேன்னு சொன்னாங்கடி, ஆனால் நான் ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனால் அவங்களே வந்துட்டாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னே எனக்கே தெரில. அவங்க சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறாங்கடி வீட்டில். அப்போ நான் என்னடி பண்ண முடியும்? இல்லைடி, நீ சொல்லியிருக்கலாம்லடி முதல்ல. நீ சொல்லாமல் இருக்கிறது உன்னோட தப்பு தானே. உன் பசங்க உயிருக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுவ? சரி சிவகாமி, வந்துட்டாங்க. அவங்க வடக்கு திசை பக்கம் மட்டும் போவேணான்னு சொல்லிவிடு. நீ தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அதனால் அவங்கள அந்த பக்கம் போவேணான்னு சொல்லிவிடு. வரும்போது எந்த பக்கம் வந்தாங்க? வடக்கு திசையில் வந்தாங்களா இல்லை வேறு ஏதாவது திசையில் வந்தாங்களா? நீ போய் முதல்ல கேட்டுட்டு வா உன் பையன்கிட்ட. அதுக்கேற்ற பரிகாரத்தை நம்ம பண்ணலாம், போயிட்டு வந்திருந்தாங்கன்னா. ஆமாண்டி, அதை நான் கேட்கவே இல்லைடி அவன்கிட்ட. நான் இதோ போய் கேட்டு வந்தேன். நல்ல வேலை சொன்னியேடி ராஜேஸ்வரி. இல்லைன்னா அவன் எந்த பக்கம் வந்தான்னு நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லைடி. நான் போய் கேட்டுட்டு வரேன். சரி, அவனே வரான், அமைதியாக இரு. நானே அவன்கிட்ட கேட்குறேன். சரியா, அமைதியாக இரு. வாங்க ராஜேஸ்வரி பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. கார்த்தி, வரும்போது எந்த பக்கம்ப்பா வந்த? அம்மா, வரப்போ வடக்கு திசையில் தான்மா வந்தேன். தெற்கு திசையில் போனேன், அங்கே ரோடு சரி இருக்காது சொன்னாங்க. சரி, அதனால் வடக்கு திசையாக வந்தோம்மா. சரிப்பா, நீ போ. ஸ்வாதி உனக்காக டீ வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறா. அவகிட்ட போய் டீ குடிச்சிட்டு வா. நான் இந்த பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கேன். சரியாப்பா? சரிம்மா. அச்சோ, என்னடி அவன் அப்படி சொல்லிட்டான், வடக்கு திசையிலேருந்து வந்துட்டேன்னு. போச்சு, அவளோட வேலையை இதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறா. நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்களோ எனக்கு தெரியலையே. ஆமாம் ராஜேஸ்வரி, எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் பாத்தியா, கடைசியில் எந்த பக்கம் வரக்கூடாதோ அந்த பக்கமே வந்துட்டான். அவளுக்கு இவனை நல்லாவே தெரியும். இத்தனை நாள் காப்பாற்றி வச்சது வீணாக போச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதோ எனக்கே தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிவ்அவே கொஸ்டின் நம்பர் 7 என்னென்னா, ராஜேஸ்வரின்னு எத்தனை தடவை சொன்னாங்க? இதுதான் கிவ்அவே கொஸ்டின் நம்பர் 7. இதை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. இதை எப்போ அனுப்பணும்னு நான் சொல்லுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த வீடு ஒரே பாழஞ்ச வீடாக இருக்குது. எப்போ ஆனால் இது உள்ளே ஏதோ லைட் எரியுது. என்ன லைட் அது? போய் பார்க்கலாமா? வா வா, சிவகாமி வீட்டோட வாரிசு, உள்ளே வந்து மாட்டிக்கோ. உங்கள் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். உள்ளே வா.